மார்க்கெட்டோட ரியல் மூவ்மெண்ட்டை டீப்பா புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ற ஒன் பவர்ஃபுல் கான்செப்ட் தான் ஆர்டர் பிளாக். இந்த வீடியோல நான் உங்களுக்கு சிம்பிள் ஆர்டர் பிளாக் கான்செப்ட்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அண்ட் சேம் டைம் நான் இந்த ஒரு ஆர்டர் பிளாக் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி $500 பிளஸ் ப்ராஃபிட் எடுத்தது ஷோ பண்ண போறேன். நான் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ப்ரூஃப்ஸை ஷோ பண்ணிட்டு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நீங்க பாப்பீங்க நான் குவாடெக்ஸ்ல பாத்தீங்கன்னா ட்ரேட் ஹிஸ்டரி காமிச்சிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் 26 ஜூன் மட்டும் எடுத்தது ட்ரேட் ஹிஸ்டரி இது. ஸோ பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ ஓவரலா பாருங்க. ஸோ இத்தனை ட்ரேட் பண்ண என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ மேக்ஸ் டு மேக்ஸ் எல்லாமே ப்ராஃபிட் தான். ஸோ மார்டிங்கல் ஒன்ன்றதே பண்ண யூஸ் பண்ணிருக்க மாட்டேன். லாஸ்ட் ஒன் ட்ரேட்ல மட்டும் மார்டிங்கல் ஒன் எடுத்திருப்பேன். இந்த ட்ரேட் ஹிஸ்டரியை நான் ஃபிளெக்ஸ் பண்றதுக்காக ஷோ பண்ணல. இந்த கான்செப்ட் பிராக்டிகலா மார்க்கெட்ல எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனோட என்ட்ரி எடுத்தா ரிசல்ட் எப்படி இருக்கும்னு காமிக்க தான் ஷோ பண்றேன். நான் இந்த ப்ராஃபிட் எடுத்தது ரேண்டமா இல்ல கைஸ். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வேலிட் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணேன். அண்ட் பாத்தீங்கன்னா பிரைஸ் அந்த ஜோனுக்கு ரிட்டர்ன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கன்ஃபர்மேஷன் வந்த அப்புறம் தான் பை ஆர் செல் என்ட்ரி எடுக்கணும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிகாஸ் என்ல நீங்களும் ஆர்டர் பிளாக்கை ரேண்டமா மார்க் பண்ணாம ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனோட மார்க் பண்றது எப்படின்னு லேர்ன் பண்ணுவீங்க. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த வீடியோல நான் உங்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுக்க போறேன்னா ஆர்டர் பிளாக்னா என்ன, அண்ட் புல்லிஷ் ஆர்டர் பிளாக் அண்ட் பியரிஷ் ஆர்டர் பிளாக் டிஃபரன்ஸ் என்ன, வேலிட் ஆர்டர் பிளாக்கை எப்படி மார்க் பண்ணணும், அண்ட் பிரைஸ் ஆர்டர் பிளாக் ஜோனுக்கு ரீச் ஆகும்போது உடனே என்ட்ரி எடுக்கலாமா இல்ல கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணணுமா, அண்ட் குவாடெக்ஸ்ல ஆர்டர் பிளாக்கை பிராக்டிகலா எப்படி யூஸ் பண்ணணும். ஸோ இதை பத்தி எல்லாமே ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிகாஸ் ஆர்டர் பிளாக்கை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் ரேண்டம் என்ட்ரியை அவாய்ட் பண்ணி கன்ஃபர்மேஷனோட பெட்டர் என்ட்ரி பிளான் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளாக்னா என்ன? ஆர்டர் பிளாக்னா பிக் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் பிக் வேல் ஸ்ட்ராங்கா பை ஆர் செல்லிங் ஆர்டர் பிளேஸ் பண்ற பிரைஸ் ஏரியா தான் கைஸ். ஓகேவா, சிம்பிளா சொல்ல போனா ஆர்டர் பிளாக்னா பிக் பிளேயர்ஸ் மார்க்கெட்ல என்டர் பண்ண ஜோன். பிரைஸ் அகைன் அதே ஜோனுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது மார்க்கெட் அந்த ஏரியால கண்டிப்பா ரியாக்ட் ஆகும். இப்போ இதை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஆர்டர் பிளாக்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் புல்லிஷ் ஆர்டர் பிளாக் அண்ட் செகண்ட் ஒன் பியரிஷ் ஆர்டர் பிளாக். புல்லிஷ் ஆர்டர் பிளாக்னா ஸ்ட்ராங் அப்சைட் மூவ் வரதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகிற ஏரியா தான். யூசுவலி மார்க்கெட் ஸ்ட்ராங் புல்லிஷ் மூவ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்கிற லாஸ்ட் பியரிஷ் கேண்டில் தான் மார்க் பண்ணுவாங்க. அதுதான் புல்லிஷ் ஆர்டர் பிளாக். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ராங்கா அப்சைட் மூவ் ஆகுறதுக்கு முன்னாடி ஸ்மார்ட் மணி அந்த ஏரியால தான் பை ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கும். ஸோ பிரைஸ் அகைன் அந்த புல்லிஷ் ஆர்டருக்கு ரிட்டர்ன் வந்ததுன்னா பையர்ஸ் அகைன் பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ஆக நிறையவே சான்சஸ் இருக்கு. அண்ட் அதனால பிரைஸ் அந்த ஜோன்ல இருந்து பவுன்ஸ் ஆகும். சேம் தான் பியரிஷ் ஆர்டர் பிளாக்கும். யூசுவலி பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ராங் பியரிஷ் மூவ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்கிற லாஸ்ட் அந்த புல்லிஷ் கேண்டில், அதாவது அந்த லாஸ்ட் கிரீன் கேண்டில் தான் மார்க் பண்ணணும். அந்த புல்லிஷ் கேண்டில் ஏரியா தான் பியரிஷ் ஆர்டர் பிளாக். ஏன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ராங்கா டவுன் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்மார்ட் மணி அந்த ஏரியால தான் செல் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிருக்கும். ஸோ பிரைஸ் அகைன் அந்த பியரிஷ் ஆர்டர் பிளாக் ரிட்டர்ன் ஆனா செல்லர்ஸ் கண்டிப்பா ஆக்டிவ் ஆக நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால பிரைஸ் அந்த ஜோன்ல இருந்து ரிஜெக்ட் ஆகி டவுன்ல போகும். இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னா வேலிட் ஆர்டர் பிளாக்கை எப்படி மார்க் பண்ணணும்? நான் ரொம்பவே சிம்பிளா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரேடிங் வியூ பாத்தீங்கன்னா எல்லாருமே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் பாத்தீங்கன்னா குவாடெக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸோ ட்ரேடிங் வியூன்னு பாத்தீங்கன்னா சர்ச் பண்ணீங்கன்னா வரும். ஓகேவா, ஸோ நார்மலா இருக்கும். ஸோ ட்ரேடிங் வியூல வந்துட்டு ஸோ ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அசெட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த பிளஸ் ஐக்கான் கொடுத்து ஸோ அசெட்ஸ் பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எப்படி ஓப்பன் பண்ணணும்னா ஸோ ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஸோ எக்ஸ்ஏ லைக் யூரோ யூஎஸ்டின்னு வச்சுக்கோங்க. ஸோ அசட் நேம் யூரோ யூஎஸ்டி சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல எஃப்எக்ஸ்சிஎம்னு இருக்கா, இந்த ஒரு ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அசட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். ஸோ நான் நிறைய அசட்ஸ் பண்ண இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒன் ஆஃப் த அசட்ல ஷோ பண்றேன் எப்படி நம்ம இப்போ ஆர்டர் பிளாக் மார்க் பண்றதுன்னு. ஓகேவா, ஸோ ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லை. ஸோ இதுக்கு பண்ணா ரொம்ப சிம்பிளா பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் இண்டிகேட்டர் இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இண்டிகேட்டர் ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு ஸோ ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட், இந்த இண்டிகேட்டர் நேம் பாத்தீங்கன்னா அதான் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பாத்தீங்கன்னா சர்ச் பண்ணுங்க. ஓகே, ஸ்மார்ட் மணி. ஓகே, ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகே, ஸோ மெயினாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது எஸ்எம்சின்னு போட்டு லக்ஸ் ஆல்கோ இந்த ஒரு இண்டிகேட்டர் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதான் நானுமே இப்போ செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர். ஸோ இதோட செட்டிங்ஸை நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன் இப்போ. ஸோ ஜஸ்ட் செட்டிங்ஸை பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் மட்டும் நான் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, அவ்வளோதான். அண்ட் செகண்ட் இண்டிகேட்டர் ஸோ ஜஸ்ட் சேம் இண்டிகேட்டர் லிஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஆர்டர் பிளாக்ஸ்னு சர்ச் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ ஆர்டர் பிளாக்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெஃப்யூ சாம்னு வரும். ஸோ இந்த ஒரு நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு இண்டிகேட்டரையும் பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஃபேவரட்ல போட்டு வச்சிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் நம்மளோட செகண்ட் இண்டிகேட்டர். ஓகேவா, ஸோ இதுக்குன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு இதுவும் சேஞ்ச் பண்ண தேவை. ஸோ ஜஸ்ட் நான் எதுவுமே ஷோ பண்ணிடுறேன். ஸோ ஜஸ்ட் டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான். ஓகேவா, ஸோ ஓகே நான் இப்போ உங்களுக்கு ஓவராலாக ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ லைன்ஸ் இருக்கும். ஓகேவா,
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கிரீன் ஜோன் இருக்கா. ஸோ இது பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ஆர்டர் பிளாக். ஓகே, ஸோ இந்த கிரீன் ஜோனை பார்த்தீங்கன்னா நம்ம புல்லிஷ் ஆர்டர் பிளாக்னு சொல்லுவோம். அண்ட் பார்த்தீங்கன்னா ரெட் ஜோன் இருக்கா. ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஸோ ரெட் ஜோன் இருக்கா. ஸோ இந்த ரெட் ஜோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பியரிஷ் ஆர்டர் பிளாக். ஓகே, ஸோ ரொம்பவே சிம்பிள் தான், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் உங்களுக்கு இங்கே ரைட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பியரிஷ் ஆர்டர் பிளாக்னா என்ன, ஸோ எப்படி என்ட்ரி எடுக்கணும், ஸோ இது எல்லாமே நான் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வாங்க நான் உங்களுக்கு வேலிட் ஆர்டர் பிளாக்கை எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ எவ்ரி கேண்டலையும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக்னு மார்க் பண்ணக்கூடாது. வேலிட் ஆர்டர் பிளாக் நீங்கள் மார்க் பண்ணணும்னா இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு புல்லிஷ் ஆர்டர் பிளாக் எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்லிடுறேன் கைஸ். ஓகே, ஸோ நீங்கள் மார்க் பண்ண தேவையில்லை, பிகாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஜோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வேலிட் ஆகணும்னா, ஸோ அதாவது வேலிட் ஆர்டர் பிளாக்காக இருக்கணும்னா என்னென்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இருக்கணும்னு சொல்லிடுறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான். ஓகே, ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ ஓகே, நான் பார்த்தா இந்த இடத்துல ட்ரா பண்ணிட்டேன் இப்போ. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான் கைஸ். ஓகே, ஸோ இது பார்த்தா இந்த ஒரு ஜோன் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ஆர்டர் பிளாக். ஓகே, ஸோ வென்எவர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்கு டச் ஆனிச்சுன்னா பவுன்ஸ் பண்ணி அகைன் மேலே போகும். ஓகேவா, ஸோ இப்போ நான் உங்களுக்கு கிளியரா இந்த ஒரு ஆர்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா வேலிடா இல்லை இன்வேலிடான்னு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இந்த ஒரு ஆர்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா வேலிட் தான், பிகாஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பாருங்க. ஸோ பியரிஷ் கேண்டில் இருக்கா, பியரிஷ் கேண்டிலுக்கு அப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹை. ஸோ இந்த ஒரு ஹையை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ மேலே போனனால ஸோ இந்த ஒரு பியரிஷ் கேண்டில் தான் நம்மளுக்கு ஆர்டர் பிளாக் ஏரியா. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு இப்போ வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இப்போ புரியும். ஓகே, ஸோ நீங்கள் பண்ண ஆர்டர் பிளாக் ஜோன்னா மார்க் பண்ண தேவையில்லை, பிகாஸ் ஆல்ரெடி பார்த்தா உங்களுக்கு இண்டிகேட்டரே பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிடும். இப்போ நான் சொல்கிறது வேலிடா இல்லை இன்வேலிடான்றதுக்காக தான். ஓகே, ஸோ இந்த ஒரு இண்டிகேட்டர் மெயின் திங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்னு சொல்லல. என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா வேலிடா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆர்டர் பிளாக்கே ப்ரொவைட் பண்ணுங்க. ஓகே, ஸோ அதாவது இந்த ஒரு ஜோனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலிடா இருந்தால் மட்டும்தான் வரும். ஸோ இந்த இடத்துல பாருங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ஆர்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ இது பியரிஷ் ஆர்டர் பிளாக். மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பாருங்க. ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல ப்ரீவியஸ் லோ இதுதான். ஸோ ப்ரீவியஸ் லோவை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ நம்மளோட ஆர்டர் பிளாக் கேண்டில் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரீன் கேண்டில் தான், பிகாஸ் இந்த கிரீன் கேண்டிலுக்கு அப்புறம் 2 டோஜி வந்திருக்கு. ஸோ நீங்க டோஜிஸ் கணக்கு எடுத்துக்க கூடாது, கேண்டிலோட பாடியை தான் நீங்க கணக்கு எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ நம்மளோட இண்டிகேட்டர் எவ்வளவு பர்ஃபெக்டா மார்க் பண்ணிருக்குன்னு பாருங்க. ஓகேவா, ஸோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டைமை ப்ராப்பராக மார்க் பண்ணியிருக்கு. அண்ட் இதுதான் நம்மளோட ஆர்டர் பிளாக் ஏரியா. ஸோ வென்எவர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனை பார்த்தீங்கன்னா டச் ஆகி ஸோ நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அப்போ நீங்கள் டவுன் ட்ரேட் அகைன் பிளேஸ் பண்ணணும். என்ன கன்ஃபர்மேஷன்றதை நான் வீடியோ போக சொல்கிறேன். அண்ட் ஆல்வேஸ் இந்த லைனை பார்த்தீங்கன்னா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராங் மூவ் ஆஃப்டர் த கேண்டில் ஈக்குவல் ஸ்ட்ராங் ஆர்டர் பிளாக். ஸோ இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ ஆர்டர் பிளாக் ஜோன் பார்த்தீங்கன்னா என்ன, ஸோ அது பார்த்தீங்கன்னா என்னென்ன இருந்தால் பார்த்தீங்கன்னா வேலிட் கன்ஃபர்மேஷன் புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இந்த 2 இண்டிகேட்டரை யூஸ் பண்ணிங்கனாலே நீங்கள் ப்ராப்பரான ஒரு ஆர்டர் பிளாக் ஜோனை பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணிடலாங்க. ஓகே, ஸோ மெயின் திங் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் தான். ஸோ எந்த ஒரு இதுவுமே பார்த்தீங்கன்னா பிளைண்டா பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகே, கன்ஃபர்மேஷன்னா என்ன ப்ரோ அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரிஜெக்ஷன் விக் அண்ட் என்கல்ஃபிங் கேண்டில் அண்ட் இந்த மாதிரி பார்த்தா சம் கன்ஃபர்மேஷன் இருக்கு கைஸ். ஓகே, ஸோ கண்டிப்பாக பார்த்தா ரிஜெக்ஷன் விக்னா என்னன்னு தெரியும். ஓகே, ஸோ இந்த ஜோனுக்கு வந்துட்டு ஸோ அதாவது புல்லிஷ் ஆர்டர் பிளாக்னா பார்த்தா உங்களுக்கு ரெட் கலர் கேண்டில் பார்த்தா உங்களுக்கு சரியான ஒரு விக் வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தா ஸ்மாலாக முடிச்சிருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தா என்கல்ஃபிங் கேண்டில் பார்த்தா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ என்கல்ஃபிங் கேண்டில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எடிட்டரே பார்த்தீங்கன்னா இப்போ போடுவார். ஓகே, ஸோ பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் எப்படி இருக்கும் அண்ட் புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இப்போ ஷோ ஆகும். ஓகேவா, சிம்பிள் தான். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா பிரைஸ் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ஆர்டர் பிளாக் வருதுன்னா ஸோ உடனே பார்த்தீங்கன்னா கால் என்ட்ரி எடுக்கக்கூடாது. அதை பார்த்தா உடனே பார்த்தீங்கன்னா நம்ம அப்ட்ரேட் பிளேஸ் பண்ணக்கூடாது. நம்ம பார்த்தா ரிஜெக்ஷன் இல்லை புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் வரதுக்காக வெயிட் பண்ணணும். ஓகேவா, ஸோ கன்ஃபர்மேஷன் வந்த அப்புறம் தான் நம்ம என்ட்ரின்றது எடுக்கணும். ஸோ சேம் வே தான் பார்த்தீங்கன்னா பியரிஷ் ஆர்டர் பிளாக்கும். அண்ட் கோடெக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக் ஜோனை பார்த்தா டச் பண்ணுச்சுன்னா உடனே என்ட்ரி எடுத்துக்கூடாது. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் மஸ்ட் இருக்கணும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பிளாக் யூஸ் பண்ணி நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா ஸோ சாப்பி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா எடுக்காதீங்க. ஓகே, ஸோ அதான் வால்டைல் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா என்ட்ரினா அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, ஆர்டர் பிளாக் ஸ்ட்ராட்டஜியை ப்ராப்பரா யூஸ் பண்ணணும்னா மஸ்ட் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல கிளியர் ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அண்ட் பாத்தீங்கன்னா கிளியர் மொமெண்டம் அண்ட் ப்ராப்பர் கேண்டில் மூவ்மெண்ட் இருக்கணும் கைஸ். ஓகே, ஸோ சிம்பிள் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் மூவ் ஃபைன் பண்ணுங்க அண்ட் மூவுக்கு முன்னாடி இருக்கிற லாஸ்ட் ஆப்போசிட் கேண்டில் மார்க் பண்ணுங்க.
பிரைஸ் அகைன் அந்த ஜோனுக்கு ரிட்டர்ன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கன்ஃபர்மேஷன் மெயின் கைஸ், ஓகேவா? அப்புறம் தான் என்ட்ரி எடுக்கணும். ஸோ நீங்க இப்பதான் மார்க்னா பண்ணவே தேவையில்ல. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 2 இண்டிகேட்டரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா முடிச்சிடும் கைஸ், ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும், ஓகே? ஸோ புல்லிஷ் ஆர்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா பையிங் ஜோன், அதாவது பண்ணா அப் ட்ரேட் எடுக்கிறதுக்காக உள்ளது. அண்ட் பியரிஷ் ஆர்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் எடுக்கிறதுக்காக உள்ளது, ஓகேவா? ஸோ இப்போ வேணா கிளியரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆர்டர் பிளாக்னா ஜஸ்ட் ஒரு ரேண்டம் பாக்ஸ் இல்ல, அது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல பிக் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ணிருக்க இம்பார்ட்டன்ட் ஜோன், ஓகேவா? அண்ட் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பிளாக் கான்செப்டும் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா $500 பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் எடுத்த ட்ரேட் ஹிஸ்டரியும் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துருப்பீங்க, ஓகேவா? ஸோ ஓகே, இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க மஸ்ட். அண்ட் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க கைஸ், ஓகேவா? அண்ட் கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா செல்ஃப் மேட் ஓபி ஸ்ட்ராட்டஜின்னு கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் அப்கமிங் வீடியோஸ்ல நான் என்னோட செல்ஃப் மேட் ஆர்டர் பிளாக் ஸ்ட்ராட்டஜியை ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரிவீல் பண்ண போறேன். அதுல நான் எக்ஸாக்டா எப்படி ஆர்டர் பிளாக் மார்க் பண்றேன், எந்த கன்ஃபர்மேஷன் யூஸ் பண்றேன், அண்ட் பாருங்க எப்படி அப் ட்ரேட் எடுக்கிறேன், எப்படி டவுன் ட்ரேட் எடுக்கிறேன், அண்ட் ராங் ஆர்டர் பிளாக்கை எப்படி அவாய்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா பிராக்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம், ஓகேவா? அண்ட் டெய்லி பார்த்தீங்கன்னா முக்கியமான இது ஒன்று, ஓகேவா? அண்ட் டெய்லி நம்ம குவாடெக்ஸ் யூசர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ 24/7 ஃப்ரீ பைத்தான் பாட் பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டியில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் கைஸ், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் கான்செப்டோட மீட் பண்ணலாம். Until then, trade safe and stay disciplined. This is Harish from BFSS. See you in the next video, guys. Bye bye.